சுவாமி சிவானந்தர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இரு மனிதர்கள் வருகிறார்கள். பண்பாடு, கலாச்சாரம், வழிபாடு, பூஜை, புனஸ்காரம் எல்லாம் பேசப்படுகிறது. மற்றொருவர் அமைதி காத்தார். சுவாமி சிவானந்தர் கேட்டார், அவர் பேச மாட்டாரா என்று. இளையவர் சொன்னார், ஐயா, இன்று அவர் பேச மாட்டார். இன்று மட்டுமா என்றார். பல நாட்கள் அவர் பேசுவதில்லை. ஏன்? மௌனமான விரதம் என்றார். மௌன விரதம் என்பது உடலை மட்டுமல்ல, ஆத்மாவையும் தூய்மைப்படுத்தும். ஆனால் இறைவன் இந்த உடல்களையும் இந்த உடல் உறுப்பையும் செம்மையாக தருவதனுடைய நோக்கமே இந்த நாவால் நல்ல விஷயங்களை பேசுவது, நாம சங்கீர்த்தனம் சொல்வது, இசையால் பாடுவது, இல்லாதவர்களுக்கு ஈந்து கொடுத்து மகிழ்வதை விட அறிவு செல்வமாகிய நன்னறியை உச்சரிப்பது. ஆன்மீகத்தில் அறிவில் தலை தோங்கிய நீங்கள் பல நாள் மௌன விரதம் இருந்து ஆண்டவன் கொடுத்த அற்புத சக்தியான பேச்சு பயிற்சியை பிறருக்கு சொல்லித்தராமல், ஞானத்தை வழங்காமல் இறைவனுடைய பெருமையை பேசாது போனால் அது குற்றமுடைய செயல் அல்லவா என்றார். வந்தவர் கண்ணீர் மல்க சுவாமி சிவானந்தர் திருவடியில் விழுந்து வணங்கி சொன்னார், ஒருவருடைய பேச்சால் எப்படி ஞானக்கண் அறிவுக்கண் திறந்து என் ஆத்மாவை சுத்தப்படுத்தி ஆனந்தம் தந்தீர்கள். இன்று முதல் நான் இறைவனுடைய பெருமையை எப்போதும் பேசுகிறேன், மௌன விரதம் கலைக்கிறேன் என்றார்.